நஹ்மதுஹு நுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத். இங்கே ஒரு முக்கியமான சட்டம் கூறப்படுகின்றது. இந்த சட்டத்துக்கு நாங்கள் அப்துல்லா என்பவரை பாவித்து கொள்வோம். இந்த அப்துல்லாவுக்கு வுலு செய்ததும் உறுதியாக தெரியும், வுலு முறிந்ததும் உறுதியாக தெரியும். என்றாலும் எது முந்தியது என்ற விஷயத்தில் இவருக்கு ஒரு சந்தேகம். அப்துல்லா இந்த ரெண்டில் எது முந்தியது என்று தெரியாததின் காரணமாக, அதாவது அவர் வுலு செய்தது முந்தியதா அல்லது ஹதஸ் என்ற சிறு தொடக்கில் வுலு இல்லாமல் இருந்தது தான் முந்தியதா என்ற ஒரு சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டும், இந்த அப்துல்லாவுடைய வளமை எப்படி. வளமையில் அவர் தஜ்தீதுல் வுலு என்ற புதிதாக வுலு செய்யும் பழக்கமுடையவராக இருந்தால், அதாவது ஒரு மனிதர் தஜ்தீதுல் வுலு எப்பொழுது செய்வார்? அவருக்கு வுலு இருக்கும் பொழுதே இன்னும் ஒரு தொழுகை நிறைவேற்றப் போகின்றார், ஒரு இபாதத்தை செய்ய போகின்றார். அந்த நேரத்தில் வுலு இருக்கும் பொழுதே மீண்டும் வுலு செய்து கொள்வார். இதற்கு தஜ்தீதுல் வுலு என்று சொல்லப்படும். இப்படி தஜ்தீதுல் வுலு செய்யும் வழக்கம் அப்துல்லாவுக்கு இருந்தால், அங்கே அவர் எது முந்தியது என்று சந்தேகத்தில் இருந்ததனால மீண்டும் வுலு செய்து கொள்வது அவருக்கு கட்டாயம். அல்லது அவர் முந்தியது எது, அதாவது வுலு முறிந்தது ஆரம்பத்திலையா அல்லது வுலு செய்தது முதல்லையா என்று அவருக்கு தெரியும். இந்த சந்தர்ப்பத்திலையும் இவருடைய வளமையை பார்க்க வேண்டும். வளமையில் தஜ்தீதுல் வுலு என்ற வுலு இருக்கும் பொழுதே அதனை புதுப்பிக்கக்கூடியவராக இருந்தால் அப்பொழுதும் இவர் வுலு செய்கிறது கட்டாயம். ரெண்டாவது விடயம்தான், இந்த அப்துல்லாவுடைய வளமையில் தஜ்தீதுல் வுலு செய்வது கிடையாது. அவர் இருக்கும் வுலுவோடையே அடுத்த தொழுகைக்கும் நுழையக்கூடியவராக இருப்பார் என்று இருந்தால், இந்த நேரம் இவருக்கு எது முந்தியது என்றது ஞாபகம் இல்லாத சந்தர்ப்பத்தில் இவரை நாம் வுலு உள்ளவர் என்றே முடிவு செய்திடுவோம். எனவே இந்த முறையில் வுலுவுடைய ஒரு ஆச்சரியமான விஷயம் இங்கே எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த வுலு இல்லாத ஒருவருக்கு தொழுவது ஹராம் என்கிறதனை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தொழுகைக்கு ஆக முக்கியமானது வுலு. ஏன் மிஃப்தாஹு ஸலாத்தி அல் வுது என்று ஹதீஸ் வந்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாம் வுலுவை எப்பொழுதும் இபாதத்துகளுக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். இபாதத்துடைய சந்தர்ப்பங்களில் அதனை செய்து கொள்ள வேண்டும். யாருக்கு வுலு இல்லையோ